அதாவது சிவா, பிளேஸ்மெண்ட்ஸ்னு வந்துட்டாலே 2 டைப் ஆஃப் கம்பெனிஸ் தான். ஒண்ணு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, இன்னொன்னு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ப்ராடக்ட் பேஸ்ட், சர்வீஸ் பேஸ்டுன்னு எனக்கும் தெரியும். ஆனா, அதில பெரிய டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இப்ப நான் அத சொல்றேன். ஸோ சர்வீஸ் பேஸ்டுங்கிறது கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிசன்ட் இவங்க எல்லாமே சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப யுகேல ஒரு கிளையன்ட்டுக்கு பேங்க் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணணும் அப்படின்னா, இதில டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இல்ல காக்னிசன்ட் இந்த மாரி ஏதாவது ஒரு கம்பெனி வொர்க் பண்ணி தருவாங்க. இதில நீங்க டைரக்ட்டா எண்ட் யூசருக்கு வொர்க் பண்ணாம, கிளையன்ட்டுக்கு வொர்க் பண்ணுவீங்க. இதே ப்ராடக்ட் பேஸ்டுனா, அமேசான், அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட், Zoho அண்ட் கூகுள் இவங்கலாம் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். பேசிக்கலி இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஓன் ப்ராடக்ட்லயே வொர்க் பண்ணி அத நல்லா மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Zohoக்கு Zoho சிஆர்எம், இப்போ லேட்டஸ்ட்டா அரட்டை அண்ட் தென் கூகுள்க்கு வந்து கூகுள் மேப்ஸ் அந்த மாரி ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு. அத வந்து அவங்க டெவலப் பண்ணி, மெயின்டெயின் பண்ணி கஸ்டமர்ஸ்க்காக புரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் பிக் டிஃபரன்ஸ். இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஃபேன் போடாதனால தான் வேர்க்குது.